பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் உணவு டெலிவரி செய்வது போல் நெருங்கி வந்து அவரை மர்ம நபர்கள் வெட்டியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் வீரமணி கூறியுள்ளார். ஒருத்தர் வெட்டினாப்ல, நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த இதை தபாஞ்சிட்டேன். இன்னொருத்தர் தபாஞ்சி எழுந்த உடனே இன்னொருத்தர் வெட்டினார் என்ன. நான் அப்படியே குனிஞ்சிட்டு ஓடும்போது வேட்டி கட்டிட்டு இருக்கும்போது தடிக்க விழுந்த பாருங்க. என்ன மூணாவது நபராக வரும்போது அவர் என்ன தலையில வெட்டிட்டு கீழே விழுந்த உடனே முதுகுல ஒருத்தர் வெட்டு போட்டு அந்த கூட பொருட்படுத்தாம நான் ஓடி போய் தம்பியை காப்பாற்றணும்னு ஓடி போய் இது பண்றேன், எழுப்புறேன் அவரை. எழுந்திருப்பா என்னப்பா, ஒரே ரத்த வெள்ளத்துல இருக்காரு. யாரு இருந்தான்னு தெரியலப்பா. எனக்கு கூட இருந்தது அவர் பாலாஜின்னு ஒருத்தர் காலில் அடிபட்டிருக்காரு. அவர் பள்ளத்துல பிடிச்சி தள்ளிட்டு இருக்கானுங்க. இவர் இருக்கவோ இந்த டொமேட்டோ இந்த இது டெலிவரி பாய் ஏதோ நீங்க ஏதோ பண்ணுதான்ட்டு அப்படி சொல்றாங்க. ஆர்டர் பண்ணிருக்கீங்க வாங்கிக்கல, யார் ராணின்னு கேட்டிருக்காரு. அந்த பேச்சு கொடுத்த நேரத்தில் அது அட்டாக் பண்ணியிருக்க மாதிரி பேசுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ள பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த தனி விமானம் மூலம் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வந்தடைந்தார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் அவர் பெரம்பூர் சென்றடைந்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கு தலையில் வருடி கொடுத்து ஆறுதல் கூறிய மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது குழந்தை குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேசிய மாயாவதி புத்தர் காட்டிய மனிதாபிமான பாதையில் பயணித்தவர் ஆம்ஸ்ட்ராங் என்று புகழாரம் சூட்டினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்றும் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். यहाँ की स्टेट गवर्नमेंट हमें न्याय दे देगी, इसलिए स्टेट गवर्नमेंट ये चाहती है कि हमारे आदमी को न्याय मिले, दलितों को न्याय मिले। तो और उनका हाथ नहीं है स्टेट गवर्नमेंट का, वो कहते हैं कि हमारा हाथ नहीं है। तो फिर आपको ये मामला सीबीआई को तुरंत रेफर करना चाहिए। और यदि स्टेट गवर्नमेंट रेफर नहीं करती है सीबीआई को, तो समझ लो इसमें स्टेट गवर्नमेंट का भी कहीं ना कहीं हाथ जरूर है। और नहीं है तो उनको सीबीआई को रेफर करना चाहिए, ताकि ये मालूम पड़ जाए कि इसमें हाथ किसका है। इसलिए इस घटना को हमारी पार्टी ने काफी गंभीरता से लिया है और हमारी पार्टी कोई चुप नहीं बैठेगी। ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதால்தான் மாயாவதி சிபிஐ விசாரணை கோருவதாகவும் தலித் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசியபோது விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவருடைய இழப்பு என்பது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பாகும். உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில், அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. இதுபோன்ற படுகொலைகள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல எனவும் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம்.
சரணடைந்த கைதிகளை விசாரிச்சு யார் எதுக்காக செஞ்சீங்க, யார் செய்ய சொல்லி செஞ்சீங்கிறது தெரிய வராம சரணடைகிறதுனா கொலை செஞ்சவங்க இவங்க எப்படி இங்கிருந்து போடி நேர சரணடைஞ்சிட்டாங்களா, அது தெரியுது. கொலை செய்தவர்கள் வேற, சரணடைஞ்சிருக்க வேறங்கிறது சாதாரண பாமரனுக்கே தெரியும். அப்ப குற்ற செயல் மறைக்கப்படுதுன்னு தெரியும். அதனால நியாயமான விசாரணை வேணுங்கிறோம். சார், இப்ப மாயாவதி அவர்கள் இப்ப நேரடியா வந்து அஞ்சலி செலுத்தினப்போ சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. இதுக்கு சிபிஐ விசாரணை தேவைதானா? உங்களுடைய கருத்து? அது இல்லை. மாநிலத்தில் எங்க மாநிலத்திலே ஆகச்சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிலாம் இருக்கும்போது மாநில உரிமை, இது என் மண்ணின் மகனினுடைய கொலை, அதை நாங்க கண்டுபிடிக்கிறது தான் சிறப்பு. அது எல்லா உரிமையும் மத்திய அரசு கொடுத்து சிபிஐ இதுவரைக்கும் என்ன சிறப்பாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஏமாற்று. அதை நான் ஏற்கல. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாமக தலைவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் பாமக நிர்வாகி வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், சென்னையில் தொடங்கி நெல்லை வரை அரசியல் கொலை முயற்சிகள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் நடக்கும் கொடூர நிகழ்வுகள் குறித்து முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதையே தொடர் கொலைகள் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை இனியும் உறங்காமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.